திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்தில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி போராடிய பெண்களை ஏடிஎஸ்பி தாக்கியது தொடர்பாக மேற்கு மண்டல ஐஜி விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். சார் ஆட்சியரின் உறுதிமொழியை ஏற்று போராட்டத்தை கைவிடுவதாக சாமலாபுரம் மக்கள் அறிவித்துள்ளனர். டாஸ்மாக் மதுபான கடையை மூடக்கோரி போராட்டம் நடத்திய பெண்களின் மீது ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் மேற்கொண்ட கொடூர தாக்குதல் இது. ஏடிஎஸ்பியின் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பெண் இன்னமும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. நேற்றுலேருந்து மதுக்கடைக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் போராடி எந்த விடுமும் எங்களுக்கு கிடைக்கல. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எம்எல்ஏ போனோன்னா தடியடி நடத்திட்டாங்க. அது எம்எல்ஏ மட்டும் அதிகமாக தடியடி நடத்தாங்க. காது கேட்க மாட்டேங்குது, கால் வருது சைடு படுத்து தூங்கவே முடியல. நைட்டெல்லாம் வெடி தூங்கவே இல்லைங்க. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு நைட் ஹாஸ்பிட்டல் போனோம். நாளைக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. சாயங்காலம் போய் ஸ்கேன் பண்ணால் தான் என்னங்கிறது தெரியும். ஆனால் காது வலி எனக்கு ரொம்ப வழியாகுது. அதனால் அந்த ஆளை வேலை நீக்கம் பண்ணணும். என்னை அடித்தால வேலை நீக்கம் பண்ணோன்னு நாங்கள் மதுக்கடையை மூடணுங்க. அந்த ஏரியாவில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால் மதுக்கடை எங்களுக்கு சாமலார் பேரூராட்சியில் மதுக்கடை எங்களுக்கு ஆகாதுங்க. பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திய இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக சாமலாபுரம் மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். போராட்டத்தை முடிவிற்கு கொண்டுவர சாராட்சியர் ஸ்ரவன்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். சர்ச்சைக்குரிய மதுபான கடை மூடப்பட்டிருப்பதாகவும் பெண்களை தாக்கிய ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மீது அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதியளித்தார். No law and order issue should be coming up. அவங்க டிமாண்ட் கடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு டிமாண்ட். அது ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஆல் திஸ் ப்ராப்ளம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டார்டட் ஆஃப்டர் வி க்ளோஸ் த கடை. That government will decide. 27 people we have arrested who were protesting in this temple. சார் ஆட்சியரின் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு சாமலாபுரம் மக்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுதீஷ்.